ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம சோயா வச்சு ஒரு சின்ன டிஷ் செய்யலாம். இது பார்த்திங்கன்னா சோயா கிரேவின்னு சொல்லலாம், சோயா ஃப்ரைன்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் 2 பொடி பொடியாக கட் பண்ணது, தக்காளி 1 பொடி பொடியாக கட் பண்ணது, இஞ்சி வந்துட்டு ஒரு சின்ன துண்டு பொடி பொடியாக கட் பண்ணது, பூண்டும் வந்துட்டு 2 பல் பொடி பொடியாக கட் பண்ணது, அது போக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வந்துட்டு கடுகு போட்டிருக்கோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் போட்டிருக்கோம், அதுவும் 1/4 ஸ்பூன் தான். இது கூட 2 பச்சை மிளகா போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா வெங்காயம், அதை நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு டிப் என்னென்னா வந்துட்டு வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக நம்ம கட் பண்ணுறதுனால சீக்கிரமாக வணங்கிடும். இப்போ இது கூடவே வந்து நம்ம இஞ்சி பூண்டும் பொடி பொடியாக கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு போட்டுறனையுமே வந்துட்டு நம்ம தக்காளி போட வேண்டாம். அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியும் வணங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம மசாலா பொருட்கள் வந்துட்டு அந்த தக்காளி வணங்கி அடுத்த ஸ்டேஜ் போகும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன மசாலா நான் போட்டிருக்கேன்னா மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், அது கூடவே வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன், கறி மசாலா 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், இது கூட உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வணக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா சோயாவை வந்து நம்ம ஊற வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை நல்லா தண்ணியெல்லாம் வடித்து புழிஞ்சு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சோயாவில் வந்துட்டு பெரிய சோயா சின்ன சோயா இருக்குது. நீங்கள் 2 சோயாவில் எந்த சோயா வேணுமோ செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் பெரிய சோயா எடுத்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அது பச்சை வாசம் போனோடனே உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி நிறையா வேணும்னு நினைக்கிறவங்க தண்ணி கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம். நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சோயாவை போட்டாச்சு. இது சோயா எல்லா இடத்துலையும் வந்துட்டு அந்த கிரேவி நல்லா பிடிக்கிறதுக்காக நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வணக்கி விட்டுட்டு நீங்கள் ஒரு தட்டு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு மூடி வச்சுருங்க சிம்மில் வச்சு. இது ஏன் அப்படி பண்ணுறோன்னா கிரேவி அந்த மசாலா வந்துட்டு ஃபுல்லாக எல்லா இதுலேயும் வந்துட்டு மிக்ஸ் ஆகிறதுக்காக நம்ம அப்படி தட்டு போட்டு மூடி வைக்கிறோம். சிம்மில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே 2 நிமிஷத்துலேயே ஆகிடுங்க. இது கூட வந்துட்டு கொத்தமல்லி தழை வந்துட்டு தூவி நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸு, நம்ம கடையில் பானிபூரி மசால் பூரி சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இதை வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாதிரி பதத்தில் செஞ்சிங்கன்னா தண்ணி கம்மியாக செய்யும் போது இப்படி சாப்பிட்லாம். இல்லை தண்ணி நிறையா ஊற்றி செய்கிறீங்கன்னா நீங்கள் வந்து சப்பாத்தி இட்லிக்கெல்லாம் டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு